சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்குரிய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதான் இன்னைக்கு 3rd டே. ஏன்னா நேற்றே போடுறது நேற்று மழையின் காரணமாக நம்ம போட முடியல. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம போடுறோம். ஸோ வாங்க நம்ம டெஸ்ட் இதெல்லாம் பேப்பர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் மட்டும் சொன்னால் போதும். லாஸ்ட்ல எவ்வளோ மார்க்குன்னு தெரியணும் ஸ்கோரு, அதனால மார்க் போட்டே வாங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர் அல்லது பெயர் என்ன? நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு பெயர் என்ன? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷனை பாருங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஹைட்ரோபிலி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஹைட்ரோபிலி. ஓகே, அடுத்து கடகடன்னு சொல்லிட்டே இருக்கணும். ஓகேவா? தாவரங்களின் 3 வகையான இனப்பெருக்கத்தில் தவறானது எது? தாவரங்கள்ல 3 வகையான இனப்பெருக்கத்துல தவறானது எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மகரந்த சேர்க்கை. ஆப்ஷன் டி தான் சரியான பதில், மகரந்த சேர்க்கை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? டெஸ்ட் போர்ஷன் தெரிலன்னா கீழே நான் ஷெடியூல் கொடுத்துருக்கேன் லிங்க், அதை வந்து நீங்கள் டச் பண்ணி அதை பாருங்க. ஓகேவா? பார்த்துட்டு படிங்க. 3வது கேள்வி. பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருட்களை தன்னகத்தை கொண்டது எது? பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருட்களை தன்னகத்தை கொண்டது எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? குரோமோசோம்கள். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், குரோமோசோம்கள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. குரோமோசோம்கள். அடுத்து 4வது கேள்வி. பரம்பரையாக தொடரக்கூடிய ஓர் உயிரின மரபு பொருளை திடீரென ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பரம்பரையாக தொடரக்கூடிய ஓர் உயிரின மரபு பொருளை திடீரென ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சடுதி மாற்றம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், சடுதி மாற்றம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. பரம்பரையாக தொடரக்கூடிய ஒரு உயிரின மரபு பொருளை திடீரென ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொருளில். அடுத்து சடுதி மாற்றம் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கேள்வி. உருண்டை வடிவ பச்சை விதை பட்டாணி, அதாவது உருண்டை வடிவ பச்சை விதை பட்டாணி தாவரத்தை சுருங்கிய மஞ்சள் விதை பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்வது எது? ஒரு பட்டாணி விதை இருக்கு, ஒன்று சொல்லிட்டாங்க, அதாவது பச்சை பட்டாணி, இன்னொன்று மஞ்சள் பட்டாணி. ரெண்டுலையும் கலப்பு செய்வது எது? என்ன பண்பு இருக்கு? என்ன கலப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏயா, பியா, சியா, டியான்னு மட்டும் சொல்லுங்க. கரெக்டா அந்த சிலபஸ் படி படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கே தெரியும். இது போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றால் நடத்தக்கூடியது. ஸோ சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த வாரம் வந்து டெட்டுக்கு ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் உங்களுக்கு தெரியும். இரு பண்பு கலப்பு. ஆப்ஷன் டி தான் சரியான பதில், இரு பண்பு கலப்பு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. இரு பண்பு கலப்பு. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்து 6வது கேள்வி. டிஎன்ஏவின் முப்பரிமாண அமைப்பை வெளியிட்டவர் யார்? அதாவது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதோட முப்பரிமாண அமைப்பினை வெளியிட்டவர் யார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் வாட்சன் மற்றும் பிரான்சிக். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஒரு தலைமுறையிலிருந்து 10 தலைமுறைக்கு கடத்தப்படும் காரணிகள் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இது தினமும் இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது தேர்வு. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா டைம் இருந்தால் தான் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு தோதா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். இல்லைன்னா எப்பயுமே காலையில் ஒன்றும் நைட்டு ஒன்றும் போடுவோம். இது சிலபஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஜீன்கள். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஜீன்கள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 8வது கேள்வி. யாருடைய கண்டுபிடிப்புகள் நவீன மரபுகளுக்கு அடித்தளமாக இருந்தது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மெண்டல். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். மெண்டல். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. மெண்டல். யாருடைய கண்டுபிடிப்புகள் நவீன மரபுக்கு அடித்தளமாக இருந்தது? மெண்டல். 9வது கேள்வி. ஒரு பண்பு கலப்பு மற்றும் இரு பண்பு கலப்பு சோதனைகளின் அடிப்படையில் மெண்டல் எத்தனை விதிகளை முன்வைக்கிறார்? மெண்டல் வந்து எத்தனை விதிகளை முன்வைக்கிறார்? ஒரு பண்பு கலப்பு மற்றும் இரு பண்பு கலப்பு சோதனை அடிப்படையில் மெண்டல் எத்தனை விதிகளை முன்வைக்கிறார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் 3. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. 3. அடுத்து 10வது கேள்வி. குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை அளித்து பராமரிப்பது எது? குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை அளித்து பராமரிப்பது எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் டீலோமியர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். டீலோமியர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. டீலோமியர். அடுத்து 11வது கேள்வி. அல்கைகளின் முதல் உறுப்பு எது? அல்கைகளின் முதல் உறுப்பு எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம். தேர்வு கரெக்டாக மார்க் போட்டுட்டே வாங்க. லாஸ்ட்டாக ஸ்கோர் எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? அசிட்டிலின். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அசிட்டிலின். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அசிட்டிலின். இதில் ஜிஎஸ், ஜிடி ரெண்டுமே வரும், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால தான் நான் ஹெட்டிங்கில் வந்து உங்களுக்கு மென்ஷனே பண்ணியிருக்கேன். கவனமாக பாருங்க. 12வது கேள்வி. சலவை எந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க எது சேர்க்கப்படுகிறது? அதாவது துவைக்கிற வாஷிங் மிஷின். சரியா? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் சோடியம் சிலிகேட். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சோடியம் சிலிகேட். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. சோடியம் சிலிகேட். அடுத்து 13வது கேள்வி. ஹைட்ரோ கார்பனின் வகை எது? ஹைட்ரோ கார்பனின் வகை எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. மேற்கண்ட அனைத்துனா 3மே வரும். சரியா? அல்கின்கள், அல்கைன்கள், அல்கீன்கள். ஓகேவா? அடுத்து அதெல்லாம் ஹைட்ரோ கார்பனோட வகை. 14வது கேள்வி. கடலில் இருக்கும் எவை மற்றும் கடலில் இருக்கும் எவை மற்றும் மெக்னீசியம் அயனிகள் சோப்பின் சுத்தம் செய்யும் செயலை கட்டுப்படுத்துகிறது? ஏ பி சி டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கால்சியம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். கால்சியம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. கால்சியம். அடுத்து 15வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் உலக புற்றுநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏ பி சி டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பிப்ரவரி 4. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். பிப்ரவரி 4. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. பிப்ரவரி 4. அடுத்து 16வது கேள்வி. இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் எதில் உள்ள பீட்டா செல்களில் அழிவதன் காரணமாக ஏற்படுகிறது? இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் எதில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படுகிறது? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கணையம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. கணையம். அடுத்து 17வது கேள்வி. இந்தியாவின் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி யார்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். சரியான பதில் டாக்டர் சுனிதி சால்மன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 18வது கேள்வி. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சரியான பதில் நவம்பர் 7. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நவம்பர் 7. 19வது கேள்வி. பிற நாடுகளில் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது எத்தனை? சரியான பதில் 55. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். 55. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 20வது கேள்வி.
எபிதீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாக்கும் புற்றுநோய் எது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கார்சினோமோ. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். கார்சினோமோ. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போடுவோம். கார்சினோமோ. அடுத்து 21வது கேள்வி. உலக அளவில் ஆண்டுதோறும் எத்தனை மில்லியன் மக்கள் புற்றுநோயின் காரணமாக இறக்கின்றனர்? ஆன்சர் பார்க்கலாமா? 4 மில்லியன். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 21வது கேள்வி. தினமுமே இரவு 7 மணிக்கு இந்த தேர்வு பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் தேர்வுல கிளியர் பண்ண முடியும். இந்தியாவில் சரிவிகித உணவு என்பது எவற்றை உள்ளடக்கியது? பாருங்க, நம்ம இந்தியாவில் சரிவிகித உணவுங்கிறது எதை உள்ளடக்கியது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ரொட்டி, சோறு, பருப்பு வகைகள், பால், அதுக்கடுத்து பழங்கள், காய்கறிகள், இது எல்லாமே சரிவிகித உணவுல இந்தியாவில் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சரிவிகித உணவு. அடுத்து 23வது கேள்வி. 23வது கேள்வி பாருங்க. வளர் இளம் பருவம் என்ற சொல்லானது அடோலேசர் என்ற எந்த மொழி வார்த்தையிலிருந்து வந்ததாகும்? எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? லத்தீன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். லத்தீன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. லத்தீன். அடுத்து 24வது கேள்வி. ஆண்கள் மற்றும் பெண்களின் முகத்தில் பருக்கள் தோன்ற காரணம் என்ன? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. வேகமா பண்ணணும். லைவை மேக்ஸிமம் மிஸ் பண்ணாதீங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை மிஸ் பண்ணுறா மட்டும் பிளேலிஸ்ட்ல போய் குரூப் 2 ஃப்ரீ டெஸ்ட்னு இருக்கும். ஸோ அந்த இதில் போய் நீங்கள் திரும்ப பார்த்துக்கலாம். ஆனால் லைவ் மிஸ் பண்ணக்கூடாது. ஆன்சர் பார்க்கலாம். எண்ணெய் சுரப்பிகள். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். எண்ணெய் சுரப்பிகள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 25வது கேள்வி. ஒன்றை ஒன்று தொடர்புடைய பல ஸ்டீராய்டு ஹார்மோன்களின் தொகுப்பு எது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஈஸ்ட்ரோஜன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஈஸ்ட்ரோஜன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஓகே. அடுத்து
26வது கேள்வி. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மயில். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். மயில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. மயில். அடுத்து 27வது கேள்வி. ஒருவர் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என கூறப்படுவது இல்லை எது அப்படின்னு சொல்லலாம்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கல்வி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். கல்வி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. கல்வி. அடுத்து 28வது கேள்வி. கல்வியை போல டேஸ் செல்வம் வேறில்லை. ஆன்சர் பார்க்கலாமா? ஏயா பியா சியா டிஎன் மட்டும் அனுப்புனா போதும். ஆன்சர் பார்க்கலாமா? கேடில்லாத. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். கல்வியை போல கேடில்லாத செல்வம் வேறில்லை. பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 29வது கேள்வி. பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் யார்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பாரதியார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். பாரதியார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. பாரதியார். 29வது கேள்வி. அடுத்து 30வது கேள்வி. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? நாற்பத்தி ரெண்டு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 42. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. 42. அடுத்து 31வது கேள்வி. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? ஏயா பியா சியா டியா? காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் இடைநிலை. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். இடைநிலை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. இடைநிலை. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? இடைநிலை. அடுத்து 32வது கேள்வி. மயிலும் மானும் வனத்திற்கு எதை தருகிறது? மயிலும் மானும் வனத்திற்கு எதை தருகிறது? ஏ பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? வனப்பு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். வனப்பு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. வனப்பு. அடுத்து 33வது கேள்வி. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று எது? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? மண் துகள். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், மண் துகள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க, மண் துகள். அடுத்து 34வது கேள்வி. பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? ஆன்சர் பார்க்கலாமா? படித்தல். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், படித்தல். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க, படித்தல். அடுத்து 35வது கேள்வி. பின்வருவனவற்றுள் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? ஆன்சர் பார்க்கலாமா? ஊரு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ஊரு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க, ஊரு. அடுத்து 36வது கேள்வி. தன் குடியை சிறந்த குடியாக்க செய்ய விரும்புபவர் இடம் எது இருக்கக்கூடாது? விரும்புபவரிடம் அப்படின்னு வரணும். விரும்புபவரிடம் எது இருக்கக்கூடாது? சோம்பல். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், சோம்பல். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க, சோம்பல். அடுத்து 37வது கேள்வி. திருநெல்வேலி எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. திருநெல்வேலி எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் தாமிரபரணி. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க, தாமிரபரணி. அடுத்து 38வது கேள்வி. உழவர் சேற்று வயலில் எதை நடுவார்? ரொம்ப ஈஸியானது. ஏன்னா இவ்வளவு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஒரு கொஸ்டினாவது ஈஸியா இருக்கணுங்கிறக்காண்டி கொடுத்துருக்கோம். ஆன்சர் பார்க்கலாமா? நாற்று. ஆப்ஷன் டி தான் சரியான பதில், நாற்று. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஸ்கோர் எவ்வளோன்னு கன்ஃபார்மாக கேட்போம். நான் கேட்காட்டினாலும் நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அது உங்களோட மார்க், தைரியமாக சொல்லலாம். 39வது கேள்வி. இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பொதிகை மலைக்கு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க, பொதிகை மலைக்கு. அடுத்து 40வது கேள்வி. இடர் ஆளி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? துன்பம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், துன்பம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. காந்தியடிகள் எப்போதும் எந்த சொற்களை பேசுவார்? வாய்மையை. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க, வாய்மையை. அடுத்த கொஸ்டின் வெறும் பார்த்துட்டு இருக்கோம். குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்குரிய டெஸ்ட் பேட்ச் இது, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். நம்ம அதில் எல்லாமே ஃப்ரீ தான். கிளாஸ் ஃப்ரீ, டெஸ்ட் ஃப்ரீ, மெட்டீரியல்ஸும் ஃப்ரீ. ஃபாலோ பண்ணிக்கோங்க.
42வது கேள்வி, ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் இருந்த எந்த வகை நெறியை குறிக்கிறது? அப்படி இருக்கிறதுனா எந்த வகை நெறியை குறிக்கிறது? ஆன்சர் பார்க்கலாமா? பொது உடைமை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். பொது உடைமை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. பொது உடைமை. அடுத்து 43வது கேள்வி, வறுமையை பிணி என்ற செல்வத்தை டேஸ் என்று கூறுவர். வறுமையை பிணி என்ற செல்வத்தை டேஸ் என்று கூறுவர். ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மருந்து. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். மருந்து. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. மருந்து. அடுத்து 44வது கேள்வி, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் உடுப்பாய் என்று கூறியவர் யார்? ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதுதான் நான் சொல்லிட்டேன். ஏ, பி, சி, டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. பாரதிதாசன். அடுத்து 45வது கேள்வி, மக்கள் அனைவரும் எதில் ஒத்த இயல்புடையவர்கள்? ஆன்சர் பார்க்கலாமா? பிறப்பால். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். பிறப்பால். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. பிறப்பால். 46வது கேள்வி, மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது எது? ஆன்சர் பார்க்கலாமா? பொறுமை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். பொறுமை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. பொறுமை. அடுத்து 47வது கேள்வி, கூடுகட்ட தெரியாத பறவை எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கூடுகட்ட தெரியாத பறவை எது? சரியான பதில் குயில். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். குயில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. குயில். அடுத்து 48வது கேள்வி, காகிதமில்லை தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் எது? ஏ, பி, சி, டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? நாடாளுமன்றம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். நாடாளுமன்றம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நாடாளுமன்றம். அடுத்து 49வது கேள்வி, பொருளின் பெயர் அதன் உறுப்புகளுக்கு ஆகி வருவதை நாம் எவ்வாறு கூறுகிறோம்? ஏ, பி, சி, டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? பொருளாகு பெயர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், பொருளாகு பெயர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க. பொருளாகு பெயர். 50வது கேள்வி. அவ்வளவுதான், தேர்வு முடிய போகுது. மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் அமைந்துள்ள தொடர் எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலிகிராம் கூட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இது முழுக்க இலவச பயிற்சி நிறுவனம். ஸோ இது போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவெல்லாம் நடத்தக்கூடியது. டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம கிளாஸை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? இரட்டை கிளவி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எழுதின தேர்வுல எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. நாளைக்கு என்ன டெஸ்ட் போர்ஷனோ அதை நீங்க சிலபஸ்ல போய் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். நான் ஏன் அதை உங்களுக்கு சொல்லாம, இதுல கூட ஒரு ஸ்லைடா கூட நான் உங்களுக்கு கொடுக்கலாம், ஆனா ஏன் சொல்லல அப்படின்னா உங்களுக்கு அப்பதான் அந்த கான்சென்ட்ரேஷன் வருங்கிறக்கான தான் சொல்லல. ஸோ அதை வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சிருக்கணும். ஏற்கனவே சிலபஸ் பார்த்தவங்க, பார்க்காதவங்க நீங்க டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு, ஜஸ்ட் ஒரு இடத்த போய் பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் டேட்டு தள்ளி போகும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு வந்து இரவு 7 மணிக்கு தேர்வுல சந்திப்போம். பாய்.